அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொளியில் முக்குடர் பள்ளுவனுடைய அடுத்த பகுதிகளையும் படிக்கலாம். இளைய பள்ளியிடம் பண்ணைக்காரன் கடினமாக பேசினதை கேட்ட பள்ளன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய குடிசைக்குள்ளிருந்து விரைவாக வெளியே வாரான். அதாவது பண்ணைக்காரரின் கடுமையான பேச்சை கேட்டு வெளியே வாரான். பண்ணைக்காரன் பள்ளனை பார்த்து சந்தேக பார்வையுடன், பள்ளா, ஆட்டம் போடாதே, பண்ணையில் நடைபெறும் பணிகளை நீ விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே பள்ளன் சொல்கிறான், 10 அவதாரங்கள் எடுத்த அழகரான திருமாலின் முக்கூடல் நகரத்து பண்ணைக்காரன் பண்ணை செயல்களை விளக்க சொன்னபடி பள்ளன் விதைகளின் வகை, மாடுகளின் வகை, ஏர், கலப்பை ஆகியவற்றின் வகை, மண்வெட்டிகளை எடுக்கும் களைக்கொட்டு எல்லாவற்றையும் வாங்கிய செலவையும் கொண்டு வந்து சேர்க்க ஆன செலவையும் ஏற்கனவே பண்ணையில் இருந்த பொருட்களின் இருப்பையும் எந்த குறையும் ஏற்படாமல் பண்ணைக்காரரிடம் சொல்லி முடித்தான். பண்ணைக்காரரே, என்னோடு நெருக்கமாக பழகினீர்கள், என்னை நன்றாக அறிவீர்கள். பயிரிடாமல் ஏமாற்றுகின்ற பள்ளன் நான் அல்ல. உழவு செய்ய வேண்டிய நிலம் ஒரு பன்றி உழும் அளவு மட்டுமே. அது ஒன்றை தவிர எனக்கு வேறு நிலம் கிடையாது. ராமனின் சொல் கேட்டு இலங்கையை அழித்து மீண்ட குரங்கினம் உள்ளவரை வாரந்தோறும் கதிர்கள் விளைந்தாலும் சோம்பல் கொண்டிருக்க முடியுமா பண்ணைக்காரரே என்று பேசுகிறான். தொடர்ந்து பேசிய பள்ளன் வித்து வகைகளை பற்றி சொல்றான். நானும் பல விதைகளை விதைத்து விவசாயம் செய்திருக்கிறேன். மணல்வாரி என்னும் நெல் வகையை முன்னோர்கள் பண்டைக்காலம் முதலே அழகரின் பூசைக்காக செலவிட்டு விட்டனர். மணல்வாரி நெல் வகை தீர்ந்ததும் குறைந்த அளவே இருந்த பூம்பாலை என்னும் நெல் வகையும் செண்டு என்னும் ஆயுதம் தாங்கி அழகரின் அடியார்களுக்கே போதுமானதாகவே இருந்தது. கூர்மையான மூக்குடைய திருமங்கை ஆழ்வான் என்னும் நெல்வகை காண கிடைக்கவில்லை. அச்சுமுறித்தான் என்னும் நெல்வகை வார்த்தைகளால் வடிக்க இயலாத தேவாடியார்களான பெண்களுக்கே கொடுத்து தீர்ந்தது. அதனால் சொறி குரம்பை என்னும் நெல்வகையினையும் விற்றவர்கள் பலர் பண்ணைக்காரரே என்று எந்தெந்த நெல்வகைகளை சொல்றான்? மணல்வாரி, பூம்பாலை, திருமங்கை ஆழ்வான், அச்சுமுறித்தான், சொறிக்குரம்பை என்னும் நெல் வகைகளை பற்றி பள்ளன் பண்ணைக்காரரிடம் சொல்கிறார். தொடர்ந்து எல்லா இடங்களிலும் போற்றி பேசப்படும் பெருவெள்ளை என்னும் நெல்வகை முன்னாட்களில் ராமனின் சேனைக்கே போதுமானதாக இருந்தது. புகழ்தங்கிய பேரை என்னும் நகரில் இருந்து கொண்டு வந்த குலைவாழை என்னும் நெல் நன்றாக விளைந்தது என்றாலும் அரிசி வளம் குறைவதில்லை. பெரிய போர்களில் குவிந்து கிடந்த பெருமை பெற்ற மரவில்லை, நீலம், வில்லூன்றி என எல்லா வகைகளும் மறைந்தன. இப்போது எல்லா இடங்களிலும் பரவலாக விதைப்பது பார்க்கடுக்கன் என்னும் நெல்வகைதான் பண்ணைக்காரரே என்று நெல்வகைகளை அடுக்கிக் கொண்டே போகிறான் பள்ளன். ஒப்புமை சொல்ல இயலாத நெல்வகைகளுக்கெல்லாம் கணக்கெழுதி ராசவாணன் என்னும் நெல்வகையினை 2 பங்கு வைத்து விருப்பம் கொண்டு அம்பலவான நயினாரின் பெயரில் பாதியையும் சேர்த்து கூட்டினால் அவர் முன்பு கூறிய பாதி நெல்லையும் மகாராசர்கள் தனக்குரியதாக்கி கொள்வார்கள். இனிமேல் வரக்கூடிய விதை வகைகளை எல்லாம் குறுகை மாறனான நம்மாழ்வான் என்பவனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பண்ணைக்காரரே என்று கூறிவிட்டு மாட்டு வகைகளை பற்றி கூறத் தொடங்குகிறான் இந்த பள்ளன். பள்ளன் பண்ணைக்காரரிடம் நான் சொல்கின்ற அதிசயங்களை கேளுங்கள். முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் பண்ணையில் உழவு செய்வதற்கான மாடுகள் எங்கே போயின? விதியின் வலிமையினால் வலிமையுடைய 1000 மாடுகள் தன்னுடைய இனத்திலிருந்து பிரிந்து மேற்கு திசையில் சென்றன. இன்னும் திரும்பவில்லை. செப்பரை நோக்கி சென்ற மாட்டை போய் பார்க்க வேண்டும். நம் மாடுதானா என்று சடையை பார்த்து அடையாளம் காண வேண்டும். எதிர்க்கும் குணமில்லாத மயிலை காளையை வாணியன் ஓட்டி வந்தான். அது பெண் தன்மை கொண்டது என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒற்றை கொம்பன் என்னும் மாட்டினை தாண்டவராயன் உள்ளூர் கோயிலில் அடைத்து வைத்தான். மற்ற காளைகளை எல்லாம் வடமலையப்பருடைய பெயரையிட்டு கோயில் காளைகளாக்கி விட்டார்கள். இன்றைக்கும் நம்ம கோயில் காளைகளை எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா? அது போலதான் அவை வயல்வெளிகளையே காத்து கிடக்கின்றன. செம்பருந்து நிறமுள்ள காளை சுமையேற்றினால் தாங்காது. புற்றில் வாழும் பாம்பு அதை கடித்துவிட வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பண்ணைக்காரரே என்று கூறுகிறார். தொடர்ந்து மேன்மை பொருந்திய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமான் உழுவதற்கான கொழுக்கள் 400ஐயும் பெற்றுக்கொண்டார். காரை காட்டார்கள் தங்களுடைய கொடி ஏற்கால் படமுடையதானதால்
எல்லாவற்றையும் அவர்கள் வாங்கி கொண்டு போய்விட்டனர் என்று கூறுகிறான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காம உணர்வு ஊட்டுவதற்காக காமன் தன்னிடம் இருந்த கலப்பை எல்லாம் அவர்களுக்கே முழுவதையும் கொடுத்து விட்டான் பண்ணைக்காரரே. அழகரின் நாட்டில் பிறந்த அழகப்ப முதலியார் அழகருக்குரிய மண்டப கட்டிட வேலையில் தூண்களை சாரத்தில் ஏற்றுவதற்காக பொன் போன்ற கயிறுகள் 1000 கொடுத்து விட்டேன். கார்பருவத்து பயிர் இடும் வரை எனக்கு இருப்பது ஒரே கயிறுதான். என்ன சொல்ல, 4 நுகத்தடிகள் இருந்தன என்னிடம். அவற்றில் ஒன்றை கூட பகலில் தேடியும் காண இயலவில்லை. இரவில் பூதம் எடுத்துக்கொண்டு போயிருக்கும் என்று நினைக்கிறேன் பண்ணைக்காரரே என்று கூறுகிறான். பள்ளன் சொன்ன கதையெல்லாம் பண்ணைக்காரர் கேட்டுட்டே இருந்தார். கேட்டுட்டே இருந்துட்டு இவன் போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவர் பள்ளன் சொல்கிறதையெல்லாம் பாதி காது கொடுத்து கேட்பதும் இடைநிறுத்தி அதனை அவன் சொல்கிறதையெல்லாம் மனசில் ஆராய்ந்து பார்க்கறதுமா இருந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிறத உணர்ந்து சரி இந்த பொய்யெல்லாம் பிறகு விசாரிச்சிடலாம், பள்ளன்ட்ட வயலில் ஆட்டுக்கடை வைக்க வேண்டும், மேட்டு நிலத்தை சீரமைக்கணும், நீ ஏதுக்கும் குற்றமில்லாத திருமாலின் பரம்பரையில் வந்த இடையனை கூட்டி வா என்று கூறுகிறான். இடையனை கூட்டி வா அப்படின்னு பண்ணைக்காரன் சொன்னதும் கார்மேகத்தின் நிறத்தை போன்ற அழகு பொருந்திய திருமாலின் பண்ணை வயலில் பண்ணைக்காரன் சொன்னது போல தவறாமல் ஆட்டுக்கடை வைக்க வேண்டும் அப்படின்னு மனசில் நினைச்சு மகிழ்ந்து ஒப்புமை கூற இயலாத பள்ளன் பண்ணைக்காரன் கூறியபடி ஆயர் இனத்தவரின் வீட்டை தேடி நடந்தான். பண்ணைக்காரரிடம் பள்ளன் சொல்கிறான், சிறப்பு பொருந்திய அழகர் கோயில் கொண்டிருக்கும் முக்குடல் நகரில் அமைந்திருக்கும் வயல்களில் நல்ல விளைச்சலை தரும் சத்துக்களை ஏற்றுவதற்காக தவறாமல் கிடையமைக்க ஆடுகளை கொண்டு வருவேன் பாருங்கள் பண்ணைக்காரரே. உங்களை வணங்கி விடைபெற்று கொண்டு நீங்கள் சொன்னபடி ஆடுகளை சூரியன் மறைவதற்கு முன் கொண்டு வந்து பின்பு இடையை காக்கவும் புறப்பட்டு செல்வேன் பண்ணைக்காரரே. ஆட்டுக்குட்டிகளையும் அவற்றை அடைப்பதற்குரிய சிறு குடிசைகளையும் ஆடுகளை அடைத்து வைப்பதற்கான பட்டிகளையும் எடுத்துக்கொண்டு இன்று பகல் வேளைக்குள் வந்து விடுவேன் பண்ணைக்காரரே. முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரான திருமாலின் அருள் சுரக்கும் மனம் போல ஆள்பவரான நயினாருக்கு என் மேல் அன்பு வரும்படியாக உழவு செய்யும் வயல்களில் எல்லாம் உரம் சேரும் பொருட்டு ஆட்டுக்கடை அமைப்பேன் பண்ணைக்காரரே என்று கூறுகிறான். இப்படி பள்ளன் பண்ணைக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தவர்கள் அச்சம் கொள்ள தன்னுடைய கையில் வைத்துள்ள தடியை சிலம்பு சுற்றுவது போல சுற்றி கொண்டு பள்ளன் சென்று கூறியபடியே சங்கத்தமிழின் வளம் நிறைந்த முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரை வணங்கும் இடையன் வந்து பண்ணைக்காரரை சந்தித்தான். அடுத்து இந்த பண்ணைக்காரருடைய தோற்ற பொலிவு எப்படி இருந்து தெரியுமா? பால், தயிர், நெய் ஆகியவற்றின் வாசனை உடம்பில் மணக்க நெற்றியிலும் உடம்பிலும் பட்டையாக 18 நாமங்கள் அணிந்து கொண்டு அழகான வெண்மையான குதிரையின் வால் போன்ற நரைத்த முடியும், வாயாகிய குளத்தில் அலைகள் போல் நுரை அலையவும், முற்காலத்தில் ஆலை இலையில் துயில் கொண்ட முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் புழுதி உழவு செய்யப்பட்ட வயல்களில் ஆட்டுக்கடை வைப்பதற்காக ஒரு கையில் கோலும் மறு கையில் மூங்கில் குழாயினால் செய்யப்பட்ட பால் கறக்கும் கலத்தையும் தூக்கி கொண்டு இடையன் கிடை அமைப்பதற்காக ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தான். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த காணொளியில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, பள்ளன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரதும் பண்ணைக்காரர் கோபித்தவுடன் வித்து வகை, மாட்டு வகை, ஏற்கால் வகை, அந்த ஆட்டுக்கடை வைப்பதற்காக பண்ணைக்காரன் சொன்னவுடன் அதற்கான வேலையில் ஈடுபடுதல், இது போன்ற விஷயங்களை நம்ம படித்தோம். இதையும் நீங்கள் பாயிண்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாமுக்கு எழுத முடியும். அதனால் தொடர்ந்து நல்ல படியுங்க. இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் நன்றி.